அப்புறம் இது யாரோட படம்? உன்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்லக்கூடிய பெரியார் அவர்கள் 1930 65 வரை அதிகமாக எல்லா மேடைகளையும் அந்த காலகட்டத்தில் இந்த மாணவர்களிடம் கொண்டு சேர்த்த ஹிந்தி இம்போசிஷன், ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற கொள்கைகளை பேசக்கூடிய படம். அப்புறம் அண்ணாவை கையில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். அண்ணாவுடைய செயல்பாடுகள், செயல் திட்டங்களை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ஹிந்தி இம்போசிஷன், ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி எதிர்ப்பு. அதை ஒருவேளை நீ இப்படி நினச்சிட்டியோ, திமுக மாணவர்கள் அவங்க தான் போராடினாங்க அதனால் திமுக நான் பேச மாட்டேன்னு. இல்லை, அந்த அளவுக்குலாம் உனக்கு அறிவு இருக்க வாய்ப்பு இல்லை. முதல்ல உனக்கு என்ன நடந்துச்சு 64 65 ஹிந்தி இம்போசிஷன்னா என்ன அப்படின்னா தெரிய வாய்ப்பு இல்லை தான். சரி, திமுக மாணவர்கள் மேலே உனக்கு வெறுப்பு, அதனால் அந்த படத்தை நான் பேச மாட்டேன், நான் எங்கே போனாலும் தீய சக்தின்னு பேசுவேன், பராசக்தியா அப்படின்னா கூட அந்த காலகட்டத்தில் திமுக யார்கிட்ட இருந்துச்சு? உன்னோடைய அண்ணா கிட்ட தானே இருந்துச்சு. அண்ணாவிடம் இருந்த திமுக தானே. அதற்காவது அந்த படத்தை நீ ப்ரொமோட் பண்ணி இது என்னோட அண்ணாவுடைய கொள்கைங்க, என்னோட பெரியாரோடைய பேச்சுங்க அப்படின்னு நான் ஒதுங்கிக்கிறேங்க. இந்த சமயத்தில் என் படம் வர்றது நல்லது கிடையாது. அவங்க படம் எல்லா மக்கள்கிட்டே ரீச் ஆகணுங்க, அது என் கொள்கைங்க அப்படின்னு தானே நீ பேசியிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு தீய சக்தியாமா உனக்கு?